ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான உடச்சி ஊற்றுற முட்டை குழம்பு தாங்க பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தாங்க. டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த குழம்பு வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ சாதம் வச்சாலும் சரி பத்தாதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்ல சூடான சாதம் வச்சு இந்த முட்டை குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி இந்த குழம்பு டக்குன்னு செஞ்சிடலாங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க நம்ம இந்த குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. அதில் நான் கொஞ்சம் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமே நான் சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைனா நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க, நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. இந்த வெங்காயம் மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வதங்கட்டுங்க. என்னால் ஒரு 4 நாள் வீடியோ போட முடியலைங்க. நான் ஊரில் இருந்ததுனால என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியலைங்க. அதுபோக நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேங்க, நான் ஆல்ரெடி ஆஃப்லைனில் நைட்டி இன்ஸ்கர்ட் இதெல்லாம் நான் ஆல்ரெடி சேல் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிவிட்டு இது ஆன்லைனுக்கும் இப்போ நான் கொண்டு வர போகிறேங்க. அதுக்காக தாங்க இந்த டைம் எடுத்துச்சு. இந்த வெங்காயம் இப்போ நமக்கு ஓரளவுக்கு நல்லா துவங்கிருச்சுங்க. இப்போ நம்ம இதில் தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாயும் ஒரு 3 தக்காளியும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்ல பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. இதில் நம்ம கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்ல ப்ரீமியமான குவாலிட்டியான நைட்டி நல்ல ரீசனபிளான ப்ரைஸில் கொடுக்கணும்னு நினச்சேங்க. அதுக்கு தாங்க இவ்வளோ டைம் எடுத்துச்சு. அதுக்காக தனியாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. அதோட லிங்க்கை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நமக்கு ஓரளவுக்கு தக்காளி நல்லா தவங்கிருச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா தவங்கினா போதுங்க. இப்போ நம்ம வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அது ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயில் வதங்கட்டுங்க. அப்போ தான் அந்த குழம்போட கலர் நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அந்த சேனலோட லிங்க்கு இதில் தாங்க நான் கொடுப்பேன். அப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துருக்கேங்க. அதை நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துடாதீங்க. இப்போ ரொம்ப புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது இந்த குழம்பு. நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா குக் ஆகட்டுங்க. அந்த மசாலாஸ்லாம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை அப்படியே சிம் பண்ணிடலாங்க. ஃபுல்லாகவே குறைச்சிடலாம். ஏன்னா நம்ம முட்டை ஊற்ற போகிறோம். அப்போ அடுப்பு ஃபுல்லாக இருக்கக்கூடாதுங்க, அப்போ கரைஞ்சி போயிடும். ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு முட்டையை ஊற்றுங்க. நான் ஒரு 5 முட்டை சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம எல்லா முட்டைகளையும் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம குழம்ப கிண்டிடக்கூடாதுங்க. அடுப்பு சிம்மிலே இருக்கட்டுங்க. நம்ம இதை இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக வச்சுக்கலாம் சிம்லேயும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு நல்லா உடையாமல் வந்துருச்சு பாருங்கள். அப்படியே லைட்டாக அப்படியே அடியில் கூட கிண்டி கொடுங்க. நீங்கள் அப்படியே கலக்கிறாதீங்க, அப்போ முட்டை கரைஞ்சி போயிடும். இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து விட்டுக்கோங்க. இப்போ நான் இதில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்க போகிறேங்க. தேங்காய் அரைச்சி கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன். அரை முறியை விட பாதி தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக பட்டை, ஒரு ஏலக்காய் எடுத்து நல்லா அரைச்சிக்கலாங்க. உங்களுக்கு தேங்காய் வேண்டான்னா நீங்கள் இதிலே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் தேங்காய் சேர்த்து தாங்க எப்போவுமே பண்ணுவேன். இப்போ நம்ம அரைச்சதை இதில் கொட்டிக்கலாம். இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. அந்த மிக்ஸி ஜாரை கழுவி. ரொம்ப சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதையுமே நம்ம லைட்டாக அப்படியே கலந்துடலாம், ரொம்ப கலந்துட வேண்டாம். இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் போதும். தேங்காய் சேர்த்து பண்ணுங்கள், அப்போ குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், அவ்வளோதான். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு நல்லா குக் ஆயிடுச்சுங்க. நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம். இந்த குழம்பை நம்ம கடைசியாக தாளிச்சிடலாங்க. கண்டிப்பாக தாளித்து விடுங்க, அப்போ தான் இந்த குழம்பு நல்லா இருக்குங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். இந்த கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க. கொஞ்சம் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம், சின்னதாக கட் பண்ணி.
சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வாசனை. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரட்டுங்க. அது வரைக்கும் பொறுமையாக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கு அப்புறமேல் ஒரு நிமிஷம் அப்படியே அடுப்பில் இருக்கட்டுங்க. இந்த கருவேப்பிலும் கொஞ்சம் பொரியட்டுங்க. இப்போ நமக்கு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம இதை குழம்புல சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருக்குங்க. சாதத்துக்கு அதை விட ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.